ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த மகிமையான திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த மாலை வேளையில் நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் உயிருள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 4 நாட்களும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி என்னை அன்போடு கூட அழைத்த அருமையான கனத்துக்குரிய குருவானவர் ஐயாவுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய எல்லா முயற்சிகளையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கடந்த ஒரு 17 நாட்களாக தொடர்ந்து இடைவிடாத கூட்டங்கள், ஊழியங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். பைபிள் காலேஜ் சில சென்டர்ஸ் எங்களுக்கு இருக்கிறதுனால பைபிள் காலேஜ் சென்டரில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பேச வேண்டியது இருக்குது. ஸோ தொடர்ந்து பேசுகிறதுனால என் த்ரோட் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு கடந்த ஒரு 6 நாட்களாக. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அது கண்டிப்பாக தடையாக இருக்காது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நினச்சிட வேண்டாம், என்ன முதல் நாளே இவன் கரகரப்பாக வந்திருக்கிறான். ஆமாம், அது பேச பேச சரியாயிடும். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தின் சகல அவயவங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக நான் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறேன். என் சுண்டு விரல் கூட, என்னுடைய கால் விரல் கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக. அதனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு எந்த விதத்திலும் சரீர அவயவங்கள் தடையாக இருக்காது என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தேவன் அந்த கிருபைகளை தருவார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நேரடியாகவே நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த 3 நாட்களும் மாலை கூட்டத்தில் உங்களோடு கூட பேசும்படிக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் அழுத்தமாய் வைத்தார். உங்களில் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு பதில் உண்டாகும்படிக்கு, உங்கள் அநேகருடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்படிக்கு இந்த 3 நாட்களின் செய்தி இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் அதிகமாய் நம்புகிறேன். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப தெளிவாக நம்ம கவனமாய் கேட்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரோடும் பர்சனலாக கர்த்தர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம லைஃப்பில் நம்ம எந்த விதமான கோணத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருந்தாலும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு உபத்திரவம், அதன் ஊடே கடந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு போராட்டம் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்திக்கிட்டே இருக்கு. சில நேரங்களில் இந்த பிரச்சனை என்னை விட்டு ஓயாதா, இந்த பிரச்சனை மாறாதா, இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வந்துடாதா, என் வாழ்க்கை சமாதானம் ஆகிடாதா அப்படின்னு சொல்லி ஏங்குகிறத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அந்த பிரச்சனைகள் இடித்து பிழிந்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு சரீரத்தில் இருக்கிற வியாதி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. டாக்டர் சொல்லிட்டாங்க, சாகிற வரைக்கும் இந்த மாத்திரையை நீ சாப்பிட்டு தான் ஆகணும், இந்த மருந்து மாத்திரையை நிறுத்த முடியாது. சில பேருக்கு மருந்து மாத்திரை வாங்குறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படியே ஒருவேளை மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு கையில் காசு இருந்தாலும் அந்த மருந்து மாத்திரை நிறைய சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துது. இந்த வியாதியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வராதா, என் பிரச்சனை மாறாதாங்கிற ஏக்கம் நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்குது. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய பிழைப்புக்காக ஊரை விட்டு ஊர் வந்து ஏதாவது தொழிலை தேடிக்கொண்டு அல்லது ஏதாவது உத்தியோகத்தை தேடிக்கொண்டு இந்த இடமாற்றமாவது என்னுடைய கடன் பிரச்சனையை மாத்திராதா, இந்த தொழில் மாற்றமாவது என்னுடைய தேவைகளை சந்தித்து விடாதா, என் குடும்பத்துக்குள்ள ஒரு பொருளாதார நன்மை வந்துடாதா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு கூட வருத்தத்தோடு தன்னுடைய நாட்களை கடத்த வேண்டிய சூழ்நிலை. இன்னும் ஒரு சில குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. 2 பேரும் ஒன்றா உட்கார்ந்து மனம் விட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபமே கிடையாது. அன்னைக்கு
ஒரு மூப்பர்களுடைய கூடுகையில் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ சொன்னேன், குடும்ப ஜெபம் வீட்டில் இருக்க நிறைய பிரச்சனைகளை மாற்றிரும். அதனால பிரச்சனைகள் மாறணும்னா தயவுசு குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். 60 வயதுள்ள ஒரு ஐயா சொன்னார், பாஸ்டர் குடும்ப ஜெபம் பண்ணியே குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். எனக்கு அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. அவர் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணியே பிரச்சனையா, அதனால இனி குடும்ப ஜெபமே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. சில குடும்பங்களில் அப்படிப்பட்ட பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள், இதில் எப்படி நம்ம வெளியே வரப்போகிறோம், என்னைக்கு என் பிரச்சனை மாறும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்கு. சில பேருடைய குடும்பத்தில் பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய கவலை. என் பிள்ளைக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனால் என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கி கொண்டானே, என் பிள்ளையினுடைய வழிகள் வேறு மாதிரி இருக்குதே, என் பிள்ளையினுடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்குதே, அவனுடைய திருமண வாழ்க்கை தடைபட்டு போயிருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், குழந்தை பாக்கியம் இல்லை, வேலைக்காக காத்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, அரசாங்க வேலைக்காக காத்திருக்கிறேன், அவன் கூட படித்த நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிச்சு, என் பையனுக்கு என் பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கல, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னமா இருக்கும் அப்படிங்கிற ஏக்கம், எதிர்பார்ப்பு. இப்படி என்ன சொல்ல சொன்னீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி, காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, ரொம்ப துக்கத்தோடு தன்னுடைய நாட்களை கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சமீப காலமாக எங்கிட்ட பர்சனலாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த சில பேருடைய காரியங்களை எல்லாம் விசாரித்து கேட்டபோது என் இருதயமே கரைகிற அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகளை சமீப காலமாக டீல் பண்ணியிருக்கிறேன். நேற்று தினத்தில் நான் இருக்கிறது கோயம்புத்தூர். கோவில்பட்டியிலிருந்து, திருநெல்வேலிக்கு பக்கத்தில் கோவில்பட்டியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-350 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து 2 பேர் கார் எடுத்துட்டு தான் வீட்டு பிரச்சனைகள் நிமித்தமாக எங்கிட்ட பேசணும், என்னை எங்கிட்ட பார்த்து ஜெபம் பண்ணணுங்கிறக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் என் கூட உட்காந்து பேசிட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் கார் எடுத்துகிட்டு ஊருக்கு போயிருக்கான். அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் விசாரித்து கேட்டால் அவ்வளவு பிரச்சனைகள். அப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த 3 நாட்களும் நம்ம கூட என்ன பேச விரும்புகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு உபத்திரவத்தோடு கூட இங்கே வந்திருப்பீங்கன்னா, ஆண்டவரே இந்த பிரச்சனை எதனால் எனக்கு வந்திருக்கிறது, ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த உபத்திரவங்கள், இந்த போராட்டங்கள் என் வாழ்க்கையில் வந்ததனுடைய காரணம் என்ன எனக்கு தெரியல. அந்த பிரச்சனைக்கான காரணம் தெரியாததுனாலேயே அந்த பிரச்சனையிலிருந்து என்னால் விடுவிக்கப்பட முடியலை. நல்லா கவனிங்க, ஒரு 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 பிரச்சனையை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த பிரச்சனை எங்கே இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த பிரச்சனை எங்கிருந்து வந்திருக்குதுங்கிறத கண்டுபிடிக்காம நம்ம அந்த பிரச்சனையை விட்டு என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது, அல்லது அந்த பிரச்சனைகளில் விடுதலையை பார்க்க முடியாது. நமக்கு பிரச்சனைகள் 4 திசைகளிலிருந்து வருகிறது. எப்படி நமக்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு 4 திசை இருக்குதோ, அதே போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 4 திசைகளிலிருந்து வருகிறது. என்னென்ன திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, முதலாவது பொல்லாத மனிதர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது. உண்மையாக சொல்ல போனால் இன்னைக்கு நீங்கள் நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை. நல்ல வண்டியில் போயிட்டா, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா, நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்துட்டா, காதிலிருந்து சில பேருக்கு வர்ற புகை அளவே கிடையாது, அவ்வளவு பொறாமை. எங்களுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. 1980வது வருஷம் நான் பிறக்கிறதுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக எங்கள் அப்பா கோயம்புத்தூர் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு சைக்கிள் மெக்கானிக், ஒரு சைக்கிள் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு வயது 75 கடக்குது. இன்றைக்கி எங்கள் அப்பா எங்கள் அண்ணனோடு கூட சேர்ந்து வேலை செய்கிறாங்க, ஜஸ்ட் போயிட்டு வர்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 4வது பையன். 4வது பையன். எங்கள் வீட்டில் 4 பேர் எங்கள் அப்பா படித்து ஆளாக்குனாங்க. வெளியூர்காரரு அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வந்து
4 பேரையும் படிச்சு ஆளாக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஏராளமான பொறாமையான எண்ணங்கள்னால எங்க அப்பாவுக்கு, எங்க குடும்பத்துக்கு, எங்க தொழிலுக்கு செய்யப்பட்ட மாந்திரீகங்கள் அளவே கிடையாது. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது. ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு எங்கள் அப்பா எங்கிட்ட வந்து நிறைய நாள் ஜெபம் பண்ணி தண்ணி வாங்கிட்டு போய் வீட்டில் கடையில் தெளிச்சிருக்கிறான். என்ன சொல்ல வர்றேன், நம்ம கொஞ்சம் பொழைக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல, நல்ல ட்ரெஸ் உடுத்துறது நிறைய பேருக்கு பிடிக்கல. நீங்கள் ஒரு நல்ல வண்டியில் காரில் அப்படி போய் பாருங்க, நம்ம படுற பாடு பெரிய பாடு. ஆனால் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற கொஞ்சம் கிருபையில் நம்ம கொஞ்சம் ஆசீர்வாதத்தில் இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. நம்மளை சுற்றிலும் இருக்கிறவர்களில் அநேகர் நம்மை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அல்ல, நம் மீது பொறாமையோடு வன்கண்ணோடு கூட பழகுகிறவர்களாகவே இருக்கிறதுனால அவர்கள் மூலமாய் நமக்கு வருகிற பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். அப்போ ஒன்று, பொல்லாத மனிதர்கள் மூலமாக பிரச்சனைகள் வருது. 2வது பிரச்சனைகள் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாத்தானுடைய தொடர்புகள் அல்லது சாத்தானுடைய வல்லமை, பிசாசனுடைய கிரியைகள். நம்ம நல்லா இருக்கணும், சுமூகமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதே பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசனுடைய என்னென்னா உங்களை எப்பவும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அழ வச்சுக்கிட்டே இருக்கணும், உங்களை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும், உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும், உங்களை வேதனையிலேயே வாழ வைக்கணும், நீங்கள் எப்பவும் அழுதுகிட்டே இருக்கணும். அதுதான் பிசாசுக்கு சந்தோஷம். நீங்கள் கொஞ்சம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது அவனுக்கு பிடிக்காது. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சந்தோஷமாக இருக்கிறது நமக்கு பலன். அந்த பலன் வரக்கூடாதுங்கிறதுக்காக பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை, பல பிரச்சனைகளை, பல உபத்திரவங்களை, பல கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறான். 3வது, நம்முடைய வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு காரணம் நாம தான். வேத வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். 3வது பிரச்சனைக்கு யாரு காரணம் அப்படின்னா, நம்முடைய மதியினம், நம்முடைய புத்தியினம். நம்ம நிறைய நேரங்களில் செஞ்ச தப்பு, நம்முடைய மீறுதல், நம்முடைய பாவம், தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடாத செஞ்சிட்டோம், போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டோம், பார்க்கக்கூடாத பார்த்துட்டோம். உணர்த்துவிக்கப்பட்ட போதும் கூட சில காரியத்தை நம்ம துணிச்சு செஞ்சிட்டோம். அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அப்போ நாமளே நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறோம். இது 3வது. 4வது நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனே சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறார். ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில உபத்திரவங்களை, சில பிரச்சனைகளை, சில போராட்டங்களை அனுமதிக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அன்னாளுடைய கர்ப்பத்தை யார் அடைச்சு வச்சிருந்ததா சொல்லுங்க? கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். தேவன் தான் அடைச்சு வச்சிருந்தார். தேவன் அடைச்சதுனால அன்னாளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? அவளுடைய சக்களத்தி அவளை வேதனைப்படும்படியாக, வருத்தப்படும்படியாக பேசுகிறாள். அவளுக்கு சமாதானமே இல்லை, மனசுல நிம்மதியே இல்லை, தினந்தோறும் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கிறாள். இந்த பிரச்சனை எங்கிருந்து வந்த பிரச்சனை? தேவனிடத்திலிருந்து வந்த பிரச்சனை. செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் முகவுரையா அந்த விஷயங்களை சொல்றேன், கவனிங்க. இப்படி 4 திசைகளிலிருந்து தேவ பிள்ளைகளுக்கு 4 ரூட்ல நமக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. பொல்லாத மனிதர்கள் மூலமா வருகிறக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் நேசிக்கிற இருதயம் நமக்கு இருந்துச்சுன்னா எந்த மனுஷன் மூலமா வர்ற பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை, போராட்டம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த மனுஷனும் நமக்கு சத்துரு கிடையாது, எந்த மனுஷனும் நமக்கு எதிரி கிடையாது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா பொறாமை கொள்ளலாம், வன்கண்ணோடு கூட உங்க வாழ்க்கையில எரிச்சல் அடைந்து உங்களுக்கு எதிரடையான ஒரு தந்திரமாக பல காரியங்களை செஞ்சு உங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு காரணமா இருக்கலாம். அப்படி செய்தா கூட அவன் நமக்கு எதிரி கிடையாது. அப்படிப்பட்டவர்களையும் நேசிக்கிற இருதயம் இருந்துச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது, தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லு என்று எழுதியிருக்கு. அப்ப எந்த மனுஷனையும் நேசிக்கிற இருதயம் இருந்துச்சுன்னா மனிதர்கள் மூலமாய் வருகிற பிரச்சனைகளை ஜெயித்து விடலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ரெண்டாவது, பிசாசு மூலமா வர்ற பிரச்சனையை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். வேத வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நம்ம எதிர்த்து நின்னா அவன் என்ன பண்ணிடுவானா? ஓடிடுவான். பிசாசு எப்பேற்பட்ட பிரச்சனையை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவத்தை கொண்டு வந்தாலும் சரி, பிசாசுனால தான் பிரச்சனை வந்திருக்கா, அவனை எதிர்த்து நின்னீங்கன்னா அவன் ஓடிடுவான். பிசாசுனால வரக்கூடிய எந்த பிரச்சனைகளுமே ரொம்ப காலம் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல இருக்காது. என்னுடைய கணிப்பின்படி நீங்க எப்ப எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறீங்களோ அதிலிருந்து அதிகபட்சம் ஒரு 21 நாள் அவன் உங்க கூட போராடுவான். அதுக்கு மேல உங்க எல்லைகள் அவனால போராட முடியாது. கண்டிப்பா எதிர்த்து நிற்கிறவர்களின் நிமித்தம் அவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. சோ நீங்க உங்க குடும்பத்தில் பிசாசு தான் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கானா, எதிர்த்து நில்லுங்க, ஓடிடும். மூன்றாவது, நம்மனாலதான் என்னாலதான் என் குடும்பத்தில் பிரச்சனை, நான் தான் செய்யக்கூடாத செஞ்சுட்டேன், நான் தான் சில தப்பு பண்ணிட்டேன், நான் தான் என் சொத்தை அழிச்சிட்டேன், நான் தான் என் வீடு போகிறதற்கு, என் குடும்பம் இன்னைக்கு வெறுமையாக்கப்படுறதுக்கு காரணமாயிட்டேன் அப்படி சொல்லுவீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் எல்லா தப்பும் நான் தான்ப்பா செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இதை செஞ்சிருக்க கூடாது, நான் இப்படி இருந்திருக்க கூடாது, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அந்த நல் மனம் பொருந்துனீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்க மூலமா வந்த பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, உங்க மூலமா வந்த இழப்புகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிவர்த்தி செய்வார். அல்லேலூயா. நம்ம போய் சரண்டர் ஆயிட்டோம்னா போதும், நம்ம போய் ஆண்டவருடைய காலில் விழுந்துட்டா போதும். பாருங்களேன், ஆதாமும் ஏவாளும் தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதர்கள், சரிங்களா? முதல் மனிதர்கள். அவங்க இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க செஞ்ச தப்பு எத்தனாவது தப்பு சொல்லுங்க? முதல் தப்பு. முதல் தடவை இப்பதான் தப்பு பண்றாங்க. இவங்க தான் முதல் மனிதர்கள், இப்பதான் முதல் தப்பு பண்றாங்க. போய் ஆண்டவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க, தெரியாம செஞ்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருடைய காலில் விழுந்து அழுதுருந்தா, நான் நம்புறேன் கண்டிப்பா அவங்க தேவ மகிமையை இழந்திருக்க மாட்டாங்க. இழந்திருந்தாலும் அந்த மகிமையை திரும்ப அவர்களுக்கு கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ளவர். அப்போ சரண்டர் ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உடனே நமக்கு மனமிறங்குவார், நம்முடைய பிரச்சனைகளை மாத்திடுவார். இப்போ ஒரு நல்ல வார்த்தை சொல்ல போறேன். தேவனால் உண்டான பிரச்சனையா இருந்துச்சுன்னா, ஆண்டவர் தான் இந்த பிரச்சனையை வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார், ஆண்டவர் தான் இந்த போராட்டத்துக்கு காரணம் அப்படின்னா, என்னதான் முட்டி மோதினாலும், போராடினாலும், அழுதாலும், கூப்பாடு போட்டினாலும், கதறினாலும், கண்ணீர் விட்டாலும், தலகீழ நின்று ஜெபம் பண்ணாலும் பிரச்சனை மாறவே மாறாது. தேவனால் உண்டான பிரச்சனையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன செய்யாது சொல்லுங்க? மாறாது. ஏன் மாறாது அப்படின்னு கேட்டா, தேவன் சும்மாலாம் நமக்கு பிரச்சனைகளை அனுமதிக்க மாட்டார். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் மனுபுத்திரனை மனப்பூர்வமாக சஞ்சலப்படுத்துகிறவர் அல்ல. சும்மாலாம் நம்மளை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி பார்க்கணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. அவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவன் எதுக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கிறார்னா, 100%, 100% உங்க வாழ்க்கையில உங்களை உருவாக்கணும், உங்களை உயர்த்தி வைக்கணுங்கிறக்காக மட்டுமே பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோ எனக்கு புரியுது, ஆண்டவர் தான் இந்த பிரச்சனையை வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார். இது மனுஷனால உண்டானதல்ல, இது பிசாசினால உண்டானதல்ல, நானும் அப்படி ஒரு பெரிய தப்பு செய்யலை, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு இது தேவன் தான் அனுமதிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டியா தெரியுதா? நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அமைதியா இருங்க. அந்த பிரச்சனை எவ்வளவு காலம் உங்க கூட இருக்கணுமோ அந்த காலம் வரைக்கும் இருக்கும். சர்டைன் பீரியட்ல அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு உங்களை கொண்டு போயிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ இப்படி 4 திசைகளிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம 4 விதங்களில் ட்ரீட் பண்ணி அதை நாம் ஜெயித்து எழும்ப நம்மால் முடியும். இந்த 3 நாட்கள் மாலை கூட்டத்தில் உங்களோடு கூட பேசும்படிக்கு
என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் வச்ச காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொன்னேன், பிரச்சனைக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. டாக்டர்கிட்ட போகிறோம், வயிற்று வலின்னு போகிறோம். போன உடனே டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா பரிசோதனை செய்கிறார். இந்த வயிற்று வலிக்கு என்ன காரணம், வயிற்றில் இருக்கிற என்ன அவயவம் பாதிக்கப்பட்டிருக்கு, இது கேஸ்ட்ரிக் பிரச்சனையா, அல்லது வேறு ஏதாவது கட்டி இருக்குதா, அல்லது வேறு ஏதாவது லங்ஸில் ப்ராப்ளமா, அல்லது லிவரில் ப்ராப்ளமா, இல்லை வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவர் சில டெஸ்ட் மூலமாக டயக்னோசிஸ் பண்ணுறார். நம்ம ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய ரெக்டிஃபிகேஷனுக்கு அல்லது அதனுடைய ரிடம்ஷனுக்கு நமக்கு வழி இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை எதனால வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையிலிருந்து எளிதாக வெளியே வந்துடலாம். சத்தமோ ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ இந்த 3 நாட்களும் உங்களில் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். நான் ஒரு பெரிய ஜெபத்தோடு வந்திருக்கிறேன். இந்த 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 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் கூட்டத்தில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் விரும்புகிற அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், பல வருட காலமாக தடைபட்டு போன காரியங்கள் எல்லாம் மாறி அவங்க வாழ்க்கையில் புதிய நன்மைகள் உண்டாகணுங்கிற ஜெபத்தோடு நிற்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் நிச்சயமாக இந்த நாட்களில் அதை செய்வார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு முன்பதாக காண்பித்து கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி, நாம் அந்த பிரச்சனை மாற வேண்டுமானால் நாம் அர்ப்பணிக்க வேண்டிய காரியம் என்ன என்கிறதை பரிசுத்த ஆவியானவர் அழுத்தமாய் பேசுகிறதை கேட்டு உணர்ந்து ஜெபித்து இந்த முதல் நாள் கூட்டத்தை நாம் முடிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. என்னோடு கூட சேர்ந்து உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 15வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தினுடைய 2வது 3வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க முடியுமா? இது சவுலுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. சவுல் தேவனால் உண்டாக்கப்பட்ட அல்லது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ராஜா. கர்த்தர் தான் சவுலை கொண்டு அந்த ராஜ்யபாரத்தில் உட்கார வைக்கிறார். முதல் ராஜா எப்பொழுது ஆசனத்தில் உட்காருவான் என்று சொல்லி வெகு நாட்களாய் காத்திருந்த ஆண்டவர் சாமுவேல் மூலமா சவுலுக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கிறார். என்ன ப்ராஜெக்ட்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது யாத்ராகமம் 17வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அமலேக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு ஜாதி வழிமறித்தது. அந்த நாட்களில் நான் கொடுத்த ஆலோசனையின்படி அமலேக்கை ஜெயிக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிருபை உண்டாயிற்று. மோசேயினுடைய ஜெபத்தினால, யோசுவாவினுடைய பட்டயத்தினால ஒரு பெரிய ஜெயம் உண்டாச்சு. ஆனாலும் அமலேக்கினுடைய இந்த செய்கைகளை கர்த்தர் 2வது வசனத்தில் மனசில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நான் மனசில் வச்சிருக்கேன். இப்போ சவுல்கிட்ட சொல்றாரு, நீ போய் அமலேக்கில் ஒருவருக்கும் நீ இரக்கம் காட்டாம எல்லாரையும் நிக்கிரகம் பண்ணிட்டு வந்துரு. அங்கே இருக்கிற குழந்தைகள், சிறுவர்கள், பெரியோர்கள், ஆடுகள், மாடுகள், மிருக ஜீவன்கள் எதையுமே நீ மிச்சம் வைக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்டை இங்கே சவுலுக்கு கொடுக்கிறார். ஆனால் சவுல் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுத்தத்துக்கு போனாரு. அமலேக்கியர்களுக்கு விரோதமாக செய்த யுத்தத்தில் ராஜாவாகிய ஆகாக உயிரோட பிடிச்சிட்டு வந்துட்டாரு. மிருக ஜீவன்களில் முதல் தரமான மிருகங்களையும் 2ஆம் தரமான மிருகங்களையும் உயிரோட பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய ஸ்தானத்தில் எல்லைகளில் வச்சிருக்கிறார். ராத்திரி சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு, சவுலை ராஜாவாக்குனது எனக்கு விசனமாக இருக்குது. நான் சொன்ன காரியத்தை அவன் ஒழுங்காக செய்யலை.
சாமுவேல் அடுத்த நாள் சவுலை சந்திக்க வர்றார். சாமுவேலை பார்த்த உடனே சவுல் சொல்றாரு, சாமுவேல் வாரும், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன், ஆண்டவருடைய வசனத்தின்படி செஞ்சிட்டேன். சாமுவேல் கேட்கிறார், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? அப்ப அதுக்கு சவுல் நிறைய விளக்கங்களை கொடுக்கிறார். சாமுவேல் சொல்றார், இந்த விளக்கமே வேண்டாம், இந்த விளக்கமே வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்தார். இப்போ சவுலுக்கு ஒரு பெரிய ட்ரபிள். தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போனதுனால, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டதுனால, தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காம போயிட்டதுனால ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு பெரிய பிரச்சனை. தேவன் தான் அந்த ராஜ்யபாரத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சார். இப்ப ராஜ்யபாரத்தையே இழக்க வேண்டிய நிலைமை. அது மட்டும் இல்லை பாருங்க, 2 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 6 - 10 வசனங்களை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, 2 சாமுவேல் 1வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 2 சாமுவேல் 1வது அதிகாரத்தினுடைய 6 - 10 வசனங்களை நம்ம வாசிச்சு பார்த்தா, அங்க ஒரு அமலேக்கியன் தாவீது கிட்ட வந்து பேசுகிறதை குறித்து அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ தாவீது கேட்கிறார், நீ யார்யா அப்படின்னா அவன் சொல்றான், நான் ஒரு அமலேக்கியன், நான் கில்போவா மலைக்கு போயிட்டு இருந்தேன், போற வழியில சவுல் பட்டயத்தை நட்டு அதில் சாய்ந்து கொண்டிருந்தார். அவர் என்னைய கூப்பிட்டு, எப்பா பட்டயம் என்னுடைய வயிற்றில் ஏறிடுச்சு, ஆனால் எனக்கு உயிர் போகலை, எனக்கு வலி ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை கொன்று போடு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் பார்த்தேன், இதுக்கு மேலே அவர் பிழைக்க மாட்டார்னு சொல்லி அவரை நான் கொன்று போட்டுட்டு இங்கு ஓடி வந்தேன் அப்படின்னு தாவீது கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை அறிவிக்கிறான் ஒரு வாலிபன். இவன் யார் தெரியுங்களா? அமலேக்கியன். கவனிங்க, அமலேக்க தான் ஆண்டவர் சர்வ சங்காரம் பண்ண சொன்னார். அமலேக்கியனை தான் ஆண்டவர் அழிச்சிட்டு வர சொன்னார். அமலேக்கியர்களில ஒருவரையும் நீ விட்டு வைக்க கூடாது, அமலேக்கியர்களில் ஒருவரையும் நீ உயிரோட விடக்கூடாது, ஆடு மாடு மிருக ஜீவன்களை கூட உயிரோட வைக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். ஆனா அந்த சவுல் அதை செய்யாததனுடைய விளைவு என்ன? எந்த அமலேக்க கர்த்தர் அழிச்சிட்டு வர சொல்லி இந்த சவுல் அழிக்காம வந்தாரோ, அந்த அமலேக்கியன் கையிலேயே சவுலுக்கு முடிவு உண்டாயிற்று. இன்னைக்கு உங்க கூட என் கூட ஆண்டவர் பேசுவாராக. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம இன்னைக்கு குடும்பத்துல நம்ம பல போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து வெளியே வர முடியாம அந்த உபத்திரவங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது, இறுக்கி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் அந்த உபத்திரவங்களுடைய கட்டுகள் அது அதிகமாகி நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனை நம்மளால தாங்க முடியல. யோசிச்சு பார்த்தா இந்த பிரச்சனை எங்கிருந்து வந்துச்சு, எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானித்து பார்த்தோமானால், எங்கேயோ ஒரு இடத்துல கீழ்ப்படிய வேண்டிய காரியத்திற்கு நம்ம என்ன செய்யாம விட்டுட்டோம்? கீழ்ப்படியாம விட்டுட்டோம். இந்த முதல் நாளில் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். நம்ம எல்லாருடைய இருதயங்களையும் கர்த்தர் திறப்பாராக. கொஞ்சம் நம்மளை நிதானித்து பார்க்க, ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய போராட்டங்களுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கீழ்ப்படியாம இருந்துட்டோம். ஆண்டவர் நம்ம கீழ்ப்படிய சொன்ன காரியத்துல கீழ்ப்படிய தவறிட்டோம். கீழ்ப்படிதலுக்கு இடம் கொடுக்காம போயிட்டோம். ஆண்டவர் சொன்னா சொல்லட்டும், என்னுடைய சூழ்நிலை, நான் இந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணும், இங்க போய்தான் ஆகணும், இப்படி நடந்துதான் ஆகணும், இப்படி செஞ்சுதான் ஆகணும். கீழ்ப்படியாம நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போனதுனாலேயே நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்து இன்னைக்கு நம்மை இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த 15வது அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தினுடைய 22வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பலி செலுத்துறதை விட கீழ்ப்படிகிறது ரொம்ப முக்கியம். தேவனுக்கு பலிகளை கொண்டு வர்றதை காட்டிலும் ஆண்டவர் எதுல பிரியமா இருக்கிறார்னா கீழ்ப்படிதல்ல பிரியமா இருக்கிறார். இங்க உங்க ஒவ்வொருத்தருக்கூடையும் கர்த்தர் பேசுறாரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி, வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பேசினார். உங்க ஜெப நேரத்தில் கீழ்ப்படியும்படிக்கு தேவன் உங்களிடத்துல சொன்ன காரியம் உண்டு. அந்த விஷயத்தை அப்படியே கர்த்தர் விடல. சர்ச்சுக்கு வந்தா குருவானவர் மூலமா கர்த்தர் பேசுறார். யாராவது ஸ்பெஷல் மீட்டிங் அட்டென்ட் பண்ணோன்னா அங்க ஊழியர்கள் மூலமா கர்த்தர் பேசுறார். யூடியூப்ல ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணா அங்கேயும் அதே வார்த்தை, பைபிளை புரட்டுனா அங்கேயும் அதே வார்த்தை. திரும்ப திரும்ப ஒரு காரியம் உங்களுக்கு முன்பதாக வருது அப்படின்னு சொன்னா தேவன் அந்த காரியத்தில் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று உங்களை பலவந்தம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். உங்களை அந்த காரியத்தில் கட்டாயப்படுத்துகிறார் என்று அர்த்தம். அந்த காரியத்தில் இங்க கீழ்ப்படிய பரலோகம் விரும்புகிறது என்று அர்த்தம். ஆனா இதையெல்லாம் தாண்டி நீங்க கீழ்ப்படியாம விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கீழ்ப்படியாமை தான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இங்க சவுல் கீழ்ப்படியாமற் போனதினாலேயே அவனுடைய மரணம் மோசமான மரணமாக மாறி போனது. இந்த சவுல் கீழ்ப்படியாமல் போனதினாலேயே அவனுடைய ராஜ்ய பாரத்தை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இந்த சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போனதினாலேயே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவிய, அசுத்த ஆவிய தனக்குள் சுமக்கிறவனாக மாறி போனார். இந்த சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு நாட்கள் முழுவதும் சத்துருவாகவே இருந்தான். ஒரே ஒரு விஷயம், கீழ்ப்படியாம போனதான். ஏன் சவுல் கீழ்ப்படியல? 3 காரியங்களை இந்த அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாஸ்டர், நீங்க சொல்றது கரெக்டு தான். இன்னைக்கு எனக்கு பிரச்சனை, இவ்வளோ பெரிய போராட்டம் என் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு காரணம், சில வருடங்களுக்கு முன்பதாக தேவன் ஒரு காரியத்தை பேசினார், ஊழியக்காரங்க மூலமா பேசினார், பைபிள் வாசிக்கும் போது பேசினார். ஆனால் நான் அதை செய்யாமல் விட்டுட்டேன், நான் அதுக்கு கீழ்ப்படியாமல் இருந்துட்டேன், அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்க கூட பேச விரும்புகிறார். இங்க சவுல் கீழ்ப்படியாமல் போனதற்கு என்ன காரணம்? இந்த 15வது அதிகாரத்தை மட்டும் நான் வாசிச்ச பொழுது ஒரு 6 காரியங்களை நான் இந்த சவுல் கீழ்ப்படியாமல் போனதற்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சேன். பட் 6 விஷயங்களை பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஒரு 3 காரியங்களை மட்டும் நான் உங்க முன்னாடி சொல்ல போறேன். இந்த 3 காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்மளால என்ன பண்ண முடியலன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய முடியல, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியல. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை. ஏன் நம்மளால கீழ்ப்படிய முடியல? நம்பர் 1, முதலாவது காரியம், அந்த அதிகாரத்தினுடைய 9வது வசனத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தின் 9வது வசனம். இதுல ஒரு வார்த்தை, கவனிக்க வேண்டிய வார்த்தை, அழித்து போட மனதில்லாமல். எல்லாரும் சொல்லுங்க, மனதில்லாமல். ஏன் கீழ்ப்படியல அப்படின்னா நம்பர் 1, மனதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள அழிக்கணும்னு நான் மனசுல வச்சிருக்கேன்யா, அவங்கள அழிச்சிரு, அவங்கள ஒருத்தரை கூட நீ விட்டு வைக்க கூடாது, அவங்க செய்ததை என் மனதில் வச்சிருக்கிறேன், இது நான் பழி வாங்குகிற நேரம், உன் கையில் நான் பழி தீர்த்து கொள்ள விரும்புகிறேன், அதனால அவங்களை அழிச்சிட்டு வான்னு கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை அழிக்கணும்னு மனசுல வச்சிருக்கிறேன். ஆனா இங்க சவுல் சொல்றாரு, அவர்களை அழிக்க மனதில்லை. அப்ப என்னுடைய முதலாவது குறிப்பு என்னன்னா, ஏன் நம்ம கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா நமக்கு கீழ்ப்படிய மனசில்லை. கீழ்ப்படிய மனசில்லை. நம்ம கீழ்ப்படிஞ்சா பெரிய ஆசீர்வாதம் நமக்கு தெரியும். கீழ்ப்படிஞ்சா தேவன் நம்மளை நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போயிடுவார். கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியா நம்மளை மாத்திடுவார், நமக்கு தெரியும்.
ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்கிறோம், இன்னைக்கு நமக்கு இருக்கிற தேவையை பார்க்கிறோம், இன்னைக்கு நமக்கு இருக்கிற விருப்பங்களை பார்க்கிறோம், இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆசைகளை பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்த்து நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை நான் எப்படி செய்யறது? கர்த்தர் தான் பேசுறாரு, ஆனா என்னுடைய சூழ்நிலை சரியில்லைல்ல, இதை நான் இப்ப செய்ய முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நாம் அதற்கு கீழ்ப்படிய மனதில்லாதவர்களாக இருக்கிறோம். மனசில்லை. எகிப்தில எல்லாம் அவ்வளவு வாதைகளும் அவ்வளவு பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டுச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே விடுறதுக்கு அவனுக்கு மனசில்லை. அதனாலேயே அவன் வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை, அந்த தேசம் முழுவதும் அவ்வளவு வாதைகள். நல்லா கவனிங்க, நாம ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை பேசுறாரு அப்படின்னு சொன்னா உடனடியாக அதுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் நமக்குள்ள இருக்கணும், அந்த கீழ்ப்படுகிற சிந்தை நமக்குள்ள வரணும். நான் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்றேன், நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாத்திரம் பழகிட்டீங்கன்னா நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தை கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அத்தனை ஆசீர்வாதங்களும், அத்தனை நன்மைகளும், அத்தனை மேன்மைகளும், அத்தனை உயர்வுகளும் தேவன் கீழ்ப்படிதல் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ள எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிறார். என்றைக்கு நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம முன்னாடி வந்து நிற்கும், எல்லா நன்மைகளும் நம்ம முன்னாடி வந்து நிற்கும். ஆனா நமக்கு கீழ்ப்படிய மனசில்லை. கீழ்ப்படிய கூடாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை வேற எங்கேயோ திருப்பி வச்சிருக்கிறோம். கீழ்ப்படிய கூடாதபடிக்கு நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய காரியங்கள் மேல கவனமா இருக்கிறோம். ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் கர்த்தர் சொன்னார், இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த மரத்தின் பழத்தை வேணாலும் நீ சாப்பிடலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்தினுடைய பழத்தை மட்டும் சாப்பிடாதேன்னு சொன்னார். எந்த மரத்தின் பழத்தையும் சாப்பிடலான்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே the tree of life என்று சொல்லப்படுகிற ஜீவ விருட்சம் அங்க இருந்துச்சு. அதையும் ஆண்டவர் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி தான் கொடுத்தார். ஜீவ விருட்சத்தின் கனியை பறிச்சு ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டுருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? இன்றைக்கு வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் உயிரோடு இருந்திருப்பாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 6000 வருஷங்கள் ஆயிடுச்சு. 6000 வருஷமா ஆதாமும் ஏவாளும் உயிரோடு இருந்திருப்பாங்க. ஏன்? கீழ்ப்படிதலுக்குள்ள அவ்வளோ பெரிய பல 1000 வருட ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆனா எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த காரியத்துக்கு அவங்க இடம் கொடுத்து கீழ்ப்படியாம போனதுனால எல்லாத்தையும் இழந்தாங்க பாருங்க. வாக்குத்தத்தத்தை இழந்தாங்க, தேவனுடைய உறவை இழந்தாங்க, தேவனுடைய மகிமையை இழந்தாங்க, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தாங்க, ஏதேன்கிற அந்த மகிமையான தோட்டத்தை இழந்தாங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவத்தை இழந்தாங்க. எல்லாவற்றையும் இழந்துட்டான். காரணம் என்ன? கீழ்ப்படியாம. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயங்களோடு பேசுவாராக. கொஞ்சம் நம்மளை சற்று ஆராய்ந்து பார்க்கணும். எங்க நான் கீழ்ப்படியாம தவறிட்டேன்? எங்க நான் கீழ்ப்படிய கூடாதபடிக்கு என் இருதயத்தை கடினப்படுத்திட்டேன்? எங்க கீழ்ப்படிய கூடாதபடிக்கு என் உள்ளத்தை நான் அடைச்சுக்கிட்டேன்? எந்த விஷயத்துல நான் கீழ்ப்படியாம இருந்துட்டேன்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனசு இல்லைன்னா அதனுடைய விளைவு என்ன? மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் உள்ளாக்கப்படுவோம். அப்போ பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா கீழ்ப்படியாம. ஏன் கீழ்ப்படியல? கீழ்ப்படிய மனதில்லை. ஒன்று. ரெண்டாவது, ஏன் சவுல் கீழ்ப்படியல அப்படின்னா, நான் சொல்ற வசனங்களை மாத்திரம் நீங்கள் குறித்து வைத்துக்கலாம். நான் சொல்லும் போது அந்த வசனங்களை கவனிங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தில் பாருங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு. அந்த வசனத்தினுடைய மையத்தில் இருக்குங்களா? எந்த தேவனுக்கு? உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. யார் சொல்றா?
சவுல் தான் சொல்றார். எந்த தேவன்? உம்முடைய தேவனாகிய கர்த்தர். 21வது வசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே பாருங்க. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக. 30வது வசனத்தினுடைய 5வது வரியில பாருங்க, நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு. ஐயா, சவுல ராஜாவாக்கினது சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். கழுத தேடிக்கொண்டிருந்த சவுலை பிடிச்சு தம்முடைய சொந்த சம்பத்தாய் இருக்கிற ஜனத்தின் மேல ராஜாவாக ஏற்படுத்தி வைத்தார். என் ஜனத்தை, என் சுதந்திரத்திற்கு நீ தலைவனாக இருக்க வேண்டும் என்று எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்ட சவுல், அவனை பார்த்து ஜனங்க சொன்னாங்க, இவன் பைத்தியக்காரன், இவனை நம்மளை ராஜாவாக அரசால போகிறான். அப்படிப்பட்ட துர்க்கீர்த்தி நிறைந்த மனுஷனை தூக்கி கர்த்தர் ஒரு பெரிய ஆசனத்தில் உட்கார வச்சார், ராஜாவா உட்கார வச்சார். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தரை குறித்து இவர் என்ன தெரியுமா சொல்றார்? உம்முடைய தேவனாகிய கர்த்தர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒரு இடத்துல கூட என்னுடைய தேவனாகிய கர்த்தர்னு சொல்லவே இல்லையே. ஒரு இடத்துல கூட என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தேவன் சொல்லவே இல்லையே. நம்பர் 1, ஏன் கீழ்ப்படியல? மனதில்லை. நம்பர் 2, ஏன் கீழ்ப்படியல? உறவில்லை. என்னல்ல சொல்லுங்க? உறவு இல்லை. ஆண்டவரோடு கூட உறவு இல்லை. ஆண்டவரோடு கூட உறவு இருந்துச்சுன்னா கீழ்ப்படியாம இருக்க முடியாது. நம்ம கீழ்ப்படுகிறது கூட கட்டாயத்தின் பேர்ல கீழ்ப்படுகிறது வேற, அன்பு நிமித்தம், நேசத்து நிமித்தம், பாசத்து நிமித்தம் கீழ்ப்படுகிறது வேற. நம்மளுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் இருந்துச்சுன்னா, தேவ பிரசன்னத்தை விரும்புகிற இருதயம் இருந்துச்சுன்னா நம்மளால கீழ்ப்படியாம இருக்கவே முடியாது. கீழ்ப்படியாம இருக்கவே முடியாது. எந்த ஒரு காரியத்தை நம்ம கீழ்ப்படியும். பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் படகை விட்டு இறங்கி வலைகள் அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை சந்திக்கிறார். எனக்கு பின்னே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போறார். வேத வசனம் சொல்லுது, அவைகளையெல்லாம் விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நல்லா கவனிங்க. உறவு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் மேல அன்பு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் மேல பாசம் இருந்துச்சுன்னா எதை பத்தி யோசிக்க மாட்டோம். ஆண்டவருடைய வார்த்தையா உடனே கீழ்ப்படிவோம். நமக்கு தேவனோடு கூட அந்த உறவு பாதிக்கப்பட்டு போயிருக்கு. கிறிஸ்தவர்கள் தான், ஆவிக்குரியவர்கள்ங்கிற பேரும் நமக்கு இருக்கு. கையில பைபிளை வச்சிருக்கிறோம், வாரம் தவறாம திருச்சபைக்கு வருகிறோம், ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்றோம், எந்திரிக்க சொன்னா எந்திரிக்கிறோம், படிக்க சொன்னா படிக்கிறோம், உட்கார சொன்னா உட்கார்றோம். எல்லா விதமான கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டீஸும் நம்மகிட்ட இருக்கு. பட் என்ன இல்லை தெரியுங்களா? லவ் ஆஃப் காட் இல்லை, ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படிங்கிற அந்த விசேஷமான ப்ராசஸ் நம்ம வாழ்க்கையில் இல்லை. அந்த ஆண்டவரோடு கூட உறவு இல்லாததுனாலேயே நம்மளால ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியலை. நமக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் தான் பெருசா தெரியுது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான் பெருசா தெரியுது. இன்னைக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற ஐஸ்வர்யங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் உயர்வும் தான் நமக்கு பெருசா தெரியுது. அதுதான் பெருசா தெரியுது. கவனிக்கணும். ஆண்டவரோடு கூட உறவு இருந்துச்சுன்னா கர்த்தரிட்ட சகல கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு இருக்கும். சகரியா எலிசபெத்தை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிட்ட சகல கட்டளைகளை படி செய்கிறதுல அவர்கள் குற்றமற்றவர்களாக இருந்தார். எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படிஞ்சான், எல்லா தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சான், தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி நிறைவேற்றினான், அதன்படி செஞ்சான். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த உறவுல வாழ்ந்ததுனால. தேவ சமூகத்துக்கு போகும்போது ஏதோ கடவுள்கிட்ட பேசுறேன், ஆண்டவர்கிட்ட பேசுறேன், தெய்வத்துக்கிட்ட பேசுறேன், அந்த இருதயம் இருக்கக்கூடாது. வேத வசனம் சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியம்னு சொல்லல, அதிகாரம். பிள்ளைகள் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். அதிகாரம்.
நான் இன்னைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போனேன்னா ஆண்டவர்கிட்ட நான் சொல்றது, உங்க பிள்ளை வந்திருக்கப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கிறேன் அப்பா அப்பான்னு கூப்பிடும் போதே என் கண்ணில் எல்லாம் அப்படி கண்ணீர் கலங்கி வரும். ஏன்னா அந்த உறவுல வாழ்றது ரொம்ப முக்கியம். அந்த உறவுல வாழ பழகிட்டோம்னா எதுவுமே நமக்கு கடினமா இருக்காது, எதுவுமே கஷ்டமா இருக்காது, எதுவுமே கஷ்டமா இருக்காது. உறவுல வாழணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அம்மா ஒரு பெரிய திருச்சபை ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கு. அந்த திருச்சபையில் ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் சனிக்கிழமை ஒரே ஆளா, ஒத்த ஆளா அந்த பெரிய திருச்சபை முழுவதையும் கூட்டி தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு மல்டி மில்லேனியர், ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் அந்த சர்ச்சில் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாங்கிறக்காக வந்தார். வந்து பின்னாடி இருந்த டெஸ்கில் உட்காந்து ஜோமனர் பார்த்த பொழுது ஒரே ஒரு அம்மா மட்டும் அவ்வளோ பெரிய திருச்சபையை ஒத்த ஆளா அந்த அம்மா கூட்டி தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவர் நினைச்சார், இவ்வளோ பெரிய நம்முடைய சபையில் துடைக்கிறதுக்கு ஆட்களே இல்லை, இந்த அம்மா ஒரு அம்மா கஷ்டப்படுது. அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க, இங்கே வாங்கம்மா. இந்த அம்மா வந்தாங்க. ஏம்மா நீங்கள் ஒத்த ஆள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, வேற ஆட்கள் இல்லையா, வேற யாரையாவது ஆட்களை சேர்த்து வச்சுட்டு செஞ்சிடலாம்ல அப்படின்னு. இல்லையா, இந்த வேலையை கர்த்தர் என்னை செய்ய சொல்லியிருக்கிறாரு, சர்ச்சில் இந்த வேலையை செய்கிறது எனக்கு ஆசீர்வாதம், ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கிறதுனால நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம். தன்னுடைய பேக்கெட்லேருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து அவர் இந்த கார்டை அவர் கையில் கொடுத்து, அம்மா நான் தான் இந்த கம்பெனியினுடைய எம்டி, நீங்கள் வர்ற மண்டே என்னை வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை போட்டு தரேன், நீங்கள் கம்பெனியில் வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, வந்து கம்பெனியில் அட்டண்டன்ஸ் மட்டும் பஞ்ச் மட்டும் போட்டுட்டு நீங்கள் சர்ச்சில் வந்து வேலை செய்யுங்க, சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறவங்களா இருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சர்ச்சை ஒத்த ஆளாக நீங்கள் செய்வீங்க, நான் உங்களுக்கு சர்ச்சில் வேலை செய்யறதுக்கு சம்பளம் தர்றேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அம்மா போய் தன்னுடைய ஹேண்ட்பேக்லேருந்து இன்னொரு விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு வந்து அந்த விசிட்டிங் கார்டை காமிச்சார், கொடுத்தாங்க. அந்த விசிட்டிங் கார்டை அவர் வாங்கி பார்த்துட்டு, அடடே நான் உங்களுக்கு என் கம்பெனியில் வேலை கொடுக்கலான்னு பார்த்தா என் கம்பெனிக்கே ஜாப் ஆர்டர் கொடுக்கக்கூடிய, என் கம்பெனியை காட்டிலும் 10 மடங்கு அதிக டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய இது ரொம்ப பெரிய கம்பெனி, இந்த கம்பெனியில் ஆல்ரெடி உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சா, ரொம்ப சந்தோஷமா, நீங்கள் என் கம்பெனியில் வேலை செய்கிறத விட இந்த கம்பெனியில் வேலை செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணுங்க. இந்த அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்களாம், நான் தான் அந்த கம்பெனிக்கு எம்டின்னு சொன்னாங்களாம். அவருக்கு ஷாக். என் கம்பெனியே ஒரு வருஷத்தில் பல கோடிகள் டர்ன் ஓவர் பண்ணுது, என் கம்பெனியை விட 10 மடங்கு அதிக டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனி, இதுக்கு நீங்க எம்டியா? ஆமா. அப்படிப்பட்ட நீங்க இங்க வந்து வேலை செய்றீங்க. அந்த அம்மா சொன்னாங்களா, ஐயா அங்க நான் முதலாளி, இங்க நான் ஏசப்பாவுக்கு பிள்ளை, இங்க சர்ச்சில் நான் வேலை செய்யறது எனக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம். அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு முதல்வராக இருக்கக்கூடிய அந்த தாயார் சர்ச்சில் வந்து கூட்டி பெருக்கி தொடச்சி கழுவுறாங்க. எதனால அதை செய்ய முடிஞ்சு தெரியுங்களா? உறவு, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு. இல்லைன்னா செய்ய முடியாது, இல்லைன்னா செய்ய முடியாது. ஸோ நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மேல அந்த தேவ அன்பினால் உண்டாகிற உறவு நமக்கு வேணும். அந்த உறவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால கீழ்ப்படிய முடியும், இல்லைன்னா கீழ்ப்படிய முடியாது. முதல்ல ஏன் கீழ்ப்படியறது இல்லைன்னா மனசு இல்லை, அதனால கீழ்ப்படியல. ரெண்டாவது ஏன் கீழ்ப்படியல அப்படின்னு கேட்டா உறவு இல்லை. ஆண்டவரோ நம்ம ஆண்டவருடைய சர்ச்சுக்கு தான் வர்றோம், போறோம், இருக்கிறோம், எல்லாம் செய்யறோம், ஆனா ஆண்டவரோடு கூட அந்த உறவு இல்லை பாருங்க, அதனால கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் நமக்குள்ள இல்லை. 2. மூணாவது விஷயம், 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க சாமுவேல் மூலமா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது
அமலேக்கியர்கள் வழிமறித்த அந்த செய்கையை மனசுல வச்சிருக்கிறேன். ஆண்டவர் எமோஷனலான ஒரு விஷயத்தை பேசுறார். அவருடைய இருதயத்தில் இருக்கிற, நல்லா கவனிக்கணும், அவருடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை பேசுறார். அவருடைய இருதயத்தில் இருக்கிற பிரச்சனையை பேசுறார். அவருடைய மனசுல பல வருட காலமாக அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை இப்ப வெளியே பேசுறார். நான் மனசுல வச்சிருக்கேன்ப்பா, என் ஜனம் வரும்போது இவன் வழிமறிச்சிட்டான். எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் அவங்களை ஜெயிச்சிட்டாங்க, உண்மைதான். ஆனா இன்னைக்கு இன்னும் என் இருதயத்தில் அது ஆறலை. நான் உட்காந்து ஒரு நாள் இதை ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் ஆண்டவர் அதான் அன்னைக்கு அமலேக்கு ஆண்டவர் போட்டு தள்ளிட்டார்ல, அப்புறம் எதுக்கு இத்தனை வருட காலமாக இன்னும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறது வெகு சமீபமான தொலைவு. ஆனா அந்த வழியா போகணும்னா பெலிஸ்திய தேசத்தை கடந்து போகணும். பெலிஸ்தர்கள் தங்கள் தேசம் வழியாக யார் ஒருவர் பிரயாணப்பட்டாலும் அவங்கள சும்மா விட மாட்டான், அவங்களோட யுத்தம் பண்ணுவான். அந்த நாட்களில் எகிப்திய இராணுவ வல்லமைகளைப் போல பெலிஸ்திய இராணுவ வல்லமைகளும் பலத்திருக்கிறது. அதனால் ஆண்டவர் ரொம்ப கிளாரிட்டியாக பேசுகிறாரு. அந்த வழியாக போனால் யுத்தத்தை கண்டு என் ஜனங்கள் என்ன செய்வாங்க? சோர்ந்து போயிடுவாங்க, மனம் அடிஞ்சு போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. அதனால அவங்கள நான் சுற்றி நடக்க பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி வனாந்தரத்தை சுற்றி கூட்டிட்டு வர. அந்த வழியா போன யுத்தத்தை பார்த்து சோர்ந்து போயிடுவாங்கன்னு சொல்லி தான் கர்த்தர் அப்படி கூட்டிட்டு வர்றாரு. அங்கேயும் ஒரு யுத்த சத்ரு வந்து நிற்கிறான் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் மனசுல வச்சு பழி வாங்கினார். இப்போ சவுல் தேவனுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கல, ஆண்டவருடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கல, அவருடைய மனசை புரிஞ்சுக்கல. என்னுடைய மூன்றாவது குறிப்பு என்ன தெரியுங்களா? உணர்வு இல்லை. ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிற உணர்வு இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய மனசை பார்க்க நம்ம விரும்புறதில்லை. அவருடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள் என்ன, அவருடைய மனதில் இருக்கிற காயங்கள் என்ன, அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் என்ன. இன்றைக்கும் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் சமஸ்த தேசத்திலும் நம்முடைய முழு இந்தியாவிலும் நாளுக்கு நாள் தங்களுடைய ஜீவனை மடிவித்துக் கொள்ளுகிறார்கள். இயேசுவை அறியாம, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, இயேசுவை பற்றிய சிந்தை இல்லாமலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற எத்தனையோ பேர் உண்டு. இதெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்துல ஒரு பெரிய விசனமா இருக்கு, விசாரமா இருக்கு. ஒரு நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில என் வீட்டுக்கு வர்றேன். என் வீட்டுக்கு நான் போற வழியில நடந்து பஸ் விட்டு இறங்கி நடந்து போயிட்டு இருக்கிறேன். என் வீட்டுக்கு முந்தின வீதியில வெளியே ஒரு சாமியானா போட்டிருந்தாங்க. அந்த சாமியானா போட்டிருந்து நான் நினைச்சேன் யாரோ இறந்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். போய் வேக வேகமாக கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு புறப்பட்டு போயிட்டேன். முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணலான்னு சொல்லி முட்டி போட்டிருக்கேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. இன்னைக்கு காலையில் அந்த வீட்டில் இருக்கிற நடந்த டெத்தை குறித்து கேள்விப்பட்டியா? ஆமாம் ஆண்டவரே. அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சு கேள்விப்பட்டியா? ஆமாம் ஆண்டவரே, தற்கொலை பண்ணி செத்து போச்சாமா. நீ ஊழியம் செய்யற இந்த பகுதியில், உன்னுடைய குடியிருப்புக்கு சமீபமாயிருக்கிற ஒரு பகுதியில் ஒரு ஆத்துமா தற்கொலையினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதே, இதை பற்றி உனக்கு கவலை இல்லையான்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். நான் முட்டி போட்டிருக்கிறேன். என் பக்கத்தில் உட்கார்ந்து என்னை ஒருத்தர் கண்டனம் பண்ணி பேசுகிறத போல எனக்கு ஒரு ஃபீல். நான் ஆண்டவருடைய இருதயத்தை பார்த்தேன், ஆண்டவருடைய மனசை பார்த்தேன். ஆண்டவருக்கு அந்த ஒரு ஒத்த ஆத்துமா, அந்த அது ஒரு மருமகா, கல்யாணம் பண்ணி வந்திருக்கிற மருமகா, சின்ன பொண்ணு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே 4 மாசத்துக்கு முன்னாடியே தான் கல்யாணம் ஆச்சு. எனக்கு தெரியல எதுக்காக அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போச்சுன்னு. ஆனா தற்கொலை பண்ணி அந்த பொண்ணு செத்து போயிருக்கு.
அந்த ஒத்த சிங்கிள் ஆத்துமா மரித்து போனதை ஆண்டவர் அவ்வளவு தூரம் இருதயத்தில் கேள்விகளை வச்சுட்டு ராத்திரி நான் எப்படா ஜெபம் பண்ண வருவேன்னு சொல்லி வந்து நான் முட்டி போட்ட உடனே என்கிட்ட கேள்வி கேட்கிறார். உன் ஏரியாவில் நீ குடியிருக்கிற பகுதியில் தற்கொலையின் ஆவி ஒரு ஆத்துமாவை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கே, இது உனக்கு கவலை இல்லையா, அக்கறை இல்லையா? அதோ கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு படுக்கைக்கு போகலான்னு நினைச்சேன். ஆனால் அந்த ராத்திரியில் ரொம்ப நேரம் நான் அழுதேன். பாருங்க ஆண்டவருடைய இருதயம் எப்படின்னு பார்த்தீங்களா? டெல்லி பட்டணத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம். இந்த தமிழ் திருச்சபையில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து அங்கத்தினர்களாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். காரணம் இல்லாம ஏதோ வயிற்று பிழைப்புக்காக கர்த்தர் இந்த பட்டணத்துக்கு உங்களை கொண்டு வரல. உங்க மூலமா இந்த பகுதியில் அழிந்து போகிற யாரோ சில பேருக்கு நித்திய ஜீவனுக்கு அடுத்த நன்மையை உண்டாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது ஆண்டவருடைய இருதயம். அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற உணர்வு நமக்கு வேணும். அந்த உணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால கீழ்ப்படிய முடியாது. அந்த உணர்வு இல்லைன்னா நம்மளால தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாது. நான் திருமணத்துக்கு முன்பதாக ஒரு நாள் மத்தியான நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவர்கிட்ட. என் திருமணத்துக்காக நான் 4 வருஷம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தர் நல்ல மனைவி எனக்கு கொடுத்தார். இப்போ நான் இல்லைன்னா கூட எல்லா ஊழியங்களையும் அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரியான நிலைமையில் கர்த்தர் நல்ல துணைவி எனக்கு கொடுத்துருக்கிறார். என் கூட சர்ச் மினிஸ்ட்ரி, பைபிள் காலேஜ் மினிஸ்ட்ரி, என் கூட ஸ்பெஷல் கேம்ப்ஸு, நான் எடுக்கிற எல்லா விதமான ப்ராஜெக்ட்ஸ்லேயும் என் கூட இருக்கிறாங்க. பிகாஸ் என் மேரேஜுக்கு நான் 4 வருஷமாக ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் மதியம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் மாத்திரம் உங்கள் சித்தத்தின்படி எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னா, உங்கள் சித்தத்தின்படி எனக்கு கல்யாணம் அமையலைன்னா, தேவ சித்தத்தின்படி எனக்கு மனைவி அமையலைன்னா என் வாழ்க்கை நாசமாக போயிடும் ஆண்டவரே, என் ஊழியம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்குறேன்ப்பா, நான் உங்கள் சித்தத்தின்படி கல்யாணம் பண்ண விரும்புகிறேன், எனக்கு உங்கள் சித்தத்தின்படி பொண்ணு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். நான் நினச்சேன் இந்த ஜெபத்தில் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், ஓஹோ நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் ஊழியம் நல்லா இருக்கணுங்கிறக்காக என் சித்தம் செய்யணும்னு நினைக்கிறேன். உனக்கு என் விருப்பம் உன் வாழ்க்கையா மாறணுங்கிற எண்ணம் இல்லை. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த உணர்வு எனக்குள்ள வருது. நான் இப்போ ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்குறேன். ஆண்டவருடைய இருதயம் என்ன? நான் எனக்காக அவருடைய சித்தத்தை செய்யக்கூடாது, அவருக்காக அவருடைய சித்தத்தை செய்யணும்னு விரும்புகிறேன். நான் தேவ சித்தத்துக்காக தான் ஜெபம் பண்ணுறேன். பட் ஆண்டவருடைய உணர்வு என்ன தெரியுங்களா? எனக்காக, சுயநலத்துக்காக நான் அவருடைய சித்தம் செய்கிறவனா இருக்கக்கூடாது. அவருடைய விருப்பத்துக்காக, அவருடைய சந்தோஷத்துக்காக, அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவதற்காக நான் அவருடைய சித்தம் செய்யணும். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் நல்லா இருக்கிறனோ இல்லையோ அது முக்கியம் இல்லை ஆண்டவரே, நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்க விருப்பம், உங்க சித்தம் என் வாழ்க்கையா மாறட்டும், உங்க சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டோடைய அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஆண்டோடைய கரத்தில் நான் கொடுத்தேன். என்ன சொல்ல வர்றேன்? உணர்வு இருந்தால்தான் தேவன் யார், அவருடைய இருதயம் என்ன, அவருடைய அங்கலாய்ப்பு என்ன, அவருடைய உள்ளத்தின் விசாரம் என்ன, அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற காயங்கள் என்ன, இதை புரிஞ்சுக்காம நம்மளால கீழ்ப்படிய முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு வட மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி ஊழியத்துக்கு வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இருதயத்தை அறியாம, ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிற விசாரங்களை புரியாம, தன்னுடைய தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, கலாச்சாரத்தை விட்டு, அங்க இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான பின்னணியத்தை விட்டுட்டு இங்க வர முடியாது. ஆண்டவருடைய அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கீழ்ப்படிஞ்சு வர முடியும். கடைசி ஒரு சம்பவத்தை சொல்றேன், நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஒரு நாள் ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்காக என்னுடைய 2 வீலர்ல நான் போயிட்டு இருக்கிறேன். ஒரு 1 hour டிராவல் பண்ணி நான் போகணும். நான் போய்கிட்டே இருக்கிறேன்.
ஜெபம் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இந்த மீட்டிங்கில் நீங்கள் கிரியை செய்யணும். அந்த மீட்டிங்கில் சில பேர் மேலே ஜெப ஆவி இறங்கி வரணும். சில பேரை கர்த்தர் நீங்கள் பிடிச்சி இழுக்கணும். இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமான மாற்றங்களாக சில பேரை நீங்கள் மாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறேன். வண்டியில் நான் ஜெபம் பண்ணிட்டே போகும்போது நான் கண்ணை திறந்து வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். 2 வீலரில் தான் போகிறேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறேன். என் கண்ணு முன்னாடி ஒரு படம் மாதிரி ஓடுது. என்ன ஓடுதுன்னா, ஒரு பையன் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் சகல ஆசீர்வாதங்களும் உங்கள் கரத்தில் தான்ப்பா இருக்கு. எந்த மனுஷனையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் அப்படின்னு ஒரு பையன் வந்து ஜெபம் பண்ணுறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, என் கரத்தினால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். உடனே அவன் தன்னுடைய +2 எக்ஸாமில் நல்ல மார்க் வேணும்னு தேவனுடைய கரத்தை பார்க்கிறான். தேவன் கரத்தை நீட்டி அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். நல்ல மார்க், பெஸ்ட் மார்க், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான். அதுக்கு அவர் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, எனக்கு அடுத்தது காலேஜில், எனக்கு நல்ல காலேஜில் ஷீட் வேணும் அப்படின்னு கேட்குறான். பிஜி யூஜி எல்லாம் முடிக்கிறதுக்கு நல்ல காலேஜில் ஸ்காலர்ஷிப்போடு கூட முடிக்கிறதற்கு அவனுக்கு நல்ல காலேஜில் ஷீட்டு கொடுத்தார். கர்த்தருடைய கரம் அதை செய்தது. அப்புறம், ஆண்டவரே, நான் என்னுடைய ஸ்டடீஸ் முடிச்சுட்டேன், எனக்கு நல்ல ஜாப் வேணும்னு தேவ சமூகத்தில் போன பொழுது ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டினாரு. அவனுக்கு நல்ல சேலரி பேஸ்டு ஜாப், மற்ற ஒருவருக்கு இல்லாத அளவுக்கு நல்ல ஜாப், நல்ல சம்பளத்தோட. ஆண்டவரே, நல்ல சம்பாரிச்சிட்டேன், எனக்கு நீங்கள் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை, மனைவியை தரணும். கர்த்தர் கையை நீட்டினாரு, நல்ல பெண்ணை மனைவியாக கொடுத்தார். மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்தா, ஆண்டவரே, எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை நீங்கள் தரணும். கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டினாரு, அழகான ஆண் குழந்தை. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்தா, ஆண்டவரே, எனக்கு நீங்கள் சில ப்ராப்பர்ட்டிஸ் தரணும், நிலமும் வீடு எனக்கு வேணும். தேவன் தம்முடைய கரத்தை நீட்டினாரு, நிலத்தையும் வீட்டையும் பெற்றுக்கொண்டான். ஒரு நாள் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டாரு, என் கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் மட்டும் உனக்கு போதுமா, இல்லை என் உள்ளத்தில் இருக்கிற, என் மனசை திறந்து என் மனசில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு தரணுமா? அவன் யோசிச்சான், ஆண்டவருடைய கையிலிருந்து வர்ற ஆசீர்வாதமே எனக்கு இவ்வளவு மேன்மையா இருக்கு, என்னை இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கு, இவ்வளவு தூரம் ஆசீர்வச்சிருக்கு. தேவன் தம்முடைய மனசை திறந்து, உள்ளத்தை திறந்து என்னை ஆசீர்வதிச்சாருன்னா நான் எவ்வளோ பெரிய ஆளாயிடுவேன். அப்போ அவன் சொன்னான், உங்கள் கையில் இருக்கிறதுல மட்டும் இல்லை ஆண்டவரே, உங்கள் இருதயத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் எனக்கு தரணும். ஆண்டவர் சொன்னார், என் கையை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து என் இருதயத்தை பார். See my heart. அவன் கொஞ்சம் கண்ணை தூக்கி ஆண்டவருடைய இருதயத்தை பார்த்தான். கசக்கப்பட்ட ஒரு இருதயம், அதிலிருந்து வடிந்து கொண்டிருக்கிற இரத்த துளிகளும் கண்ணீர் துளிகளும், அந்த இருதயத்தில் உண்டாயிருக்கிற காயங்கள், அந்த இருதயத்தில் உண்டாயிருக்கிற துக்கம், வேதனை, அந்த இருதயத்தில் இருக்கிற ஆத்தும பாரம், அந்த இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பு, பரிந்து பேசுகிற ஜெபம், பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று சொல்லப்படுகிற அந்த விடாய்ப்பு, இதெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கு. அவன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி, ஆண்டவரே, உங்க இருதயத்தில் இவ்வளோ துக்கத்தை, வேதனையை, கஷ்டத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு ஆண்டவர் என்னைய மட்டும் இவ்வளோ ஆசீர்வச்சிங்க? ஆண்டவர் சொன்னாரா, நான் உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்ததுக்கு காரணம், என்னைக்காவது ஒரு நாளாவது நீ என்ன புரிஞ்சுக்குவேங்கிறக்காக. இவ்வளவு நன்மைகளை, மேன்மைகளை, உயர்வுகளை நான் உனக்கு கொடுத்ததுக்கு காரணம், கீழே இருந்த உன்னை தூக்கி எடுத்து ராஜாவை அரசனா உட்கார வச்சிருக்கேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனா அழுறது உண்டு. உங்க முன்னாடி நிக்கிறேன்னா, ஜஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட், ஐ ஸ்டடிட் ஜஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட். 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 2 வருஷம் ITI படித்தேன், ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கணும்னு. அதை முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு தொழிற்பயிற்சி கூடத்தில் ஒரு பயிற்சிக்காக சேரலாங்கிற நேரத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட சில மாதங்களிலேயே ஊழிய அழைப்பு பெற்று ஊழியத்துக்கு வந்துட்டேன். எந்த காலேஜுக்கும் போகலை, எந்த பைபிள் காலேஜும் என்னால் படிக்க முடியலை.
ஊழியத்துக்கு வந்ததற்கு பிறகுதான் என்னுடைய ஊழிய அறிவை பெருக்கிக்கணும், வேத அறிவை பெருக்கிக்கணுங்கிறக்காக நான் சில வேதாகம கல்லூரிகளோடு தொடர்பு படுத்தி படித்தேன். இன்னைக்கு 2 வேதாகம கல்லூரியை நான் நடத்துகிறேன். 10ஆம் வகுப்பு படித்த என்னைய ஆண்டவர் கிரீன் இங்கில் இன்னைக்கு சைன் போட வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் இதை நினைக்கிறேன், நினைச்சு ஆண்டவர்கிட்ட அழுறேன். கீழே குப்பையா கடந்த என்ன இவ்வளோ தூரம் தூக்கி எடுத்து வச்சிருக்கிறீங்கப்பா, எவ்வளோ மேன்மை. ஆண்டவர் என்கிட்ட சொன்னது தான், நீ என் இருதயத்தை புரிஞ்சுக்கணும், என் உள்ளத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் எனக்கு எவ்வளவு ஊழியத்துக்கு ஓட முடியுதோ ஓடுறேன். தொண்டை கிழிஞ்சாலும் எவ்வளவு பேச முடியுமோ பேசுகிறேன். சில மீட்டிங்லாம் உயிரை கொடுத்து, எனக்கு சில மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணி ஜெபத்தை நடத்தும் போது அவ்வளோதான், இப்போ மயக்கம் போட்டு விழப்போகிறோன்னு நினச்சி நான் பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஊழியத்தை முடித்த இடங்கள்லாம் உண்டு. எதுக்கு தெரியுங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயம் ஒரு பெரிய அங்கலாய்ப்பு, ஒரு பெரிய துக்கம், ஒரு பெரிய வேதனை. இங்கே தமிழ்நாட்டிலிருந்து டெல்லியில் ஒரு பெரிய ஊழியம் கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நான் வரல. எனக்கு என்ன தெரியுங்களா, இந்தியாவினுடைய தலைநகர், அங்கே ஆண்டவருடைய வார்த்தையினால ஒரு சிலரை கர்த்தர் பிடிச்சிட்டாருன்னா அவங்க மூலமா சில ஆயிரங்களை கர்த்தர் தொட முடியுமே. இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறேன், உங்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் 1000 பேரை பார்க்குறேன். அல்லேலூயா. நம்ம இங்கே ஒரு 40 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 40 பேரை நம்ம பார்க்கல, 40,000 பேரை பார்க்குறேனா. அல்லேலூயா. ஸோ அதுதான் தேவனுடைய இருதயம், தேவனுடைய உணர்வு. இன்னைக்கு ஆண்டவர் அழுகிறார், இன்னைக்கு அங்கலாய்க்கிறார், இன்னைக்கு கதறுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். நம்ம ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டோம்னா கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. சாமுவேல் சொல்றார், ரொம்ப கீழே கிடந்த உம்மை சுதந்திரத்துக்கு தலைவனாக கர்த்தர் உயர்த்தி வச்சார்ல, கனம் பண்ணார்ல. பாருங்க 15வது அதிகாரத்தில் 17வது வசனம் பாருங்க. நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராக இருந்த பொழுது, சவுல் தன்னுடைய பார்வைக்கு சிறியவனா இருந்த போது சவுலத்துக்கு ராஜாவா வச்சாரா. எவ்வளவு மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்கள சில பேருடைய வாழ்க்கை பிரச்சனைகளின் ஆழங்கள்ல கிடக்குது. ஆனா இங்க இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் இந்த பட்டணத்துக்கு கூட்டிட்டு வந்து உயர்த்தி வச்சிருக்கிறார், ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், பிரச்சனையோட நீங்க இங்க வந்திருந்தாலும் சரி, ஆசீர்வாதத்தோட நீங்க இங்க வந்திருந்தாலும் சரி, நீங்க கீழ்ப்படுகிறவர்களாக மாறணும்னா தேவனை புரிந்து கொள்ளுகிற உணர்வு வேணும். ஆண்டவரை புரிஞ்சுக்கணும். அவரை தெய்வம் கடவுளா பார்க்காதீங்க. உங்களை போல என்ன போல அடிச்சா வலிக்குங்கிற ஒரு உணர்வுள்ள ஒரு தகப்பன் இன்னைக்கும் அழுது கொண்டு இருக்கிறார், அங்கலாய்ப்போடு இருக்கிறார். அவரை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் அவர் சொல்ற எந்த வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் வீட்டுக்குள்ளே உட்காந்து தன்னுடைய சோஃபாவில் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவங்க மனைவி சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோஃபாவில் உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இவர்கிட்ட ஆண்டவர் சொன்னார், எழுந்து வெளியே வீதிக்கு போ. அதான் கர்த்தருடைய வார்த்தை, எழுந்து வெளியே வீதிக்கு போ. இவருக்கு அந்த உணர்வு வந்த உடனே அது கர்த்தர் தான் பேசுறான்னு தெரியல, மறுபடியும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தார். மறுபடியும் ஆண்டவர் பேசினார், எழுந்து வெளியே போ. புரிஞ்சிருச்சு, ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் ஏதோ சொல்றாரு. கிச்சனில் போய் மனைவி கிட்ட சொன்னார், எப்பா ஆண்டவர் என்னன்னு தெரியல, எந்திரிச்சு வெளியே போ சொல்றாரு. ஏன் தெரியல. அந்த அம்மா என்ன நினைச்சிருச்சு, வீட்டுக்குள்ளே ஏதோ ஆபத்து வரப்போது போல, கேஸ் வெடிக்க போது போல, கட்டணம் இடிச்சு விழ போது போல. உடனே வேகமாக ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்காரரை கூப்பிட்டு வெளியே போய், ஏங்க என்னாச்சு, எதுக்கு ஆண்டவர் வெளியே வர சொன்னார், என்னாச்சு, எதா ஆபத்தா, எதா பிரச்சனையா? அது எனக்கும் தெரிலம்மா, வெளியே வர சொன்னார், ஏன் வர சொன்னார்னு தெரில அப்படின்னு வெளியே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் வெளியே நின்று 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா அந்த வீதியில் தன்னுடைய நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வருது, பரட்ட தலையோட ஒரு அம்மா அழுதுகிட்டே வருது. அந்த அம்மா அழுதுகிட்டு வரதை பார்த்த உடனே இவருக்கு என்ன உணர்வு, அந்த அம்மா கிட்ட போய் பேசணும், விசாரிக்கணும், என்னன்னு கேட்கணும்.
உடனே போய் அந்த அம்மா கிட்ட, என்னம்மா, என்ன பிரச்சனை, என்ன விஷயம்? ஐயா, என் மகளை பாம்பு கடிச்சிருச்சியா, வைத்தியர் சொல்லிட்டாரு பிழைக்க முடியாது, உடனே எங்கேயாவது பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கன்னு சொல்லுது, ஆட்டோ பிடிக்கிறதுக்காக ஓடுறேயா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அம்மா, நான் கூட ஒரு வைத்தியர் தான், நான் வந்து உங்கள் மகளை பார்க்கலாங்களா அப்படின்னு கேட்டார். ஐயா, அந்த வைத்தியரை பார்த்து முடியாதுன்னு சொல்லிட்டேன். இல்லைம்மா, நான் வர்றேன், கண்டிப்பாக உங்கள் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, ஏசு சாமி என் கூட இருக்கிறாரு, அவர் சுதந்திரவார்மா அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை. கையை பிடிச்சி கூப்பிட்டு போனால் அந்த பொண்ணை சுற்றியும் 35 பேர் பெட்டில் படுத்திருக்கு. அந்த பொண்ணு காலில் பாம்பு கடிச்சிருக்கு, வாயெல்லாம் நுரையா தொங்குது. உடனே அந்த பொண்ணுடைய நுரையெல்லாம், வாயில் இருக்க நுரையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அந்த பொண்ணுடைய தலை மேலே கையை வச்சு யோவான் 10:10 சொல்லி ஜீவன் உண்டாயிக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னீங்களே, ஜீவன் உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த வாலிப பெண் பிள்ளை எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சு. உடனே எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் யாரு, என்ன ஏது, என்ன விஷயம்? சுற்றி இருந்த அந்த 35 பேருக்கு ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை ரொம்ப கிளியராக சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதில் 20 பேர் அப்படியே நேராக சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், ஆண்டவர் எந்திரிச்சு வெளியே போ, ஒரே ஒரு வார்த்தை. தேவனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு எந்திரிச்சு உடனே கீழ்ப்படிஞ்சு வெளியே போனதுனால 20 பேர் சபைக்குள்ள வந்துட்டான். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்க தேவனை புரிந்து கொண்டு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயம் உள்ளவர்களாக இருப்பீங்கன்னா, அப்படிப்பட்ட கீழ்ப்படுகிற ஆவி உள்ளவர்களா இருப்பீங்கன்னா, உங்க மூலமாக சில 100கள் தேவனுடைய சபைக்கு வரும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. ஏன் கீழ்ப்படியல? மனசு இல்லை, உறவு இல்லை, தேவனை புரிந்து கொள்ளுகிற உணர்வு இல்லை. எழுந்து நிற்கலாமா? 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். அதிகபட்சம் 5 நிமிஷத்துக்குள்ள உங்களை வெளியே அனுப்பிடுவோம். அதனால யாரும் இந்த இடத்தை விட்டு இப்பொழுது இங்கும் அங்கும் நகர வேண்டாம். எல்லாருடைய கண்களும் அடைக்கப்பட்டிருக்கட்டும். Everybody close your eyes please. God wants to touch you in this time. துடாக்க சந்தரபா. கண்களை மூடலாம். என் பிரச்சனைக்கு என்ன காரணம்? என்னுடைய உபத்திரவங்களுக்கு, என்னுடைய போராட்டங்களுக்கு என்ன காரணம்? என்னுடைய வியாகுலங்களுக்கும் என்னுடைய வருத்தங்களுக்கு என்ன காரணம்? இன்னும் எவ்வளவு காலம் நான் இந்த பிரச்சனைகளோட வாழ்றது? இன்னும் எவ்வளவு காலம் இந்த போராட்டத்தோட நான் வாழ்றது? இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? இதுக்கு ஒரு விடிவு இல்லையா? அங்கலாய்ப்போடு கூட இன்னைக்காவது எனக்கு கூட ஆண்டவர் பேச மாட்டாரான்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தீங்கல்ல, கர்த்தர் சொல்றாரு, எங்கேயோ ஒரு இடத்துல கீழ்ப்படியாம இருந்துட்டீங்க சகோதரா. கீழ்ப்படிய வேண்டிய ஏதோ ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு இருதயத்தை அடைச்சிட்டீங்க சிஸ்டர். ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசினார், திரும்ப திரும்ப உங்களை சந்திச்சார், திரும்ப திரும்ப அவருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துச்சு, திரும்ப திரும்ப அவர் உங்ககிட்ட வந்து பேசினார். பைபிளை புரட்டும் பொழுது, சர்ச்சுக்கு வரும் பொழுது, வசனத்தை கேட்கும் பொழுது, யூடியூப ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணும்போது எல்லா நேரமும் ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு. ஆனா கீழ்ப்படிய கூடாதபடிக்கு உங்க இருதயத்தை அடைச்சிங்கள, உங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டீங்கள, கீழ்ப்படியாம ஆண்டவருடைய வார்த்தையை புறம்பே தள்ளி விட்டீங்கள. அதனாலதான் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இவ்வளோ பெரிய இமாலய பிரச்சனை உங்கள் தலையை, உங்கள் வாழ்க்கையை அழுத்தி கொண்டு இறுக்கி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒண்ணு கெட்டு போகல, உங்க பிரச்சனைக்கு முடிவுண்டாக்கவும் விடிவுண்டாக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். கண்ணை மூடி, உண்மைதான் பாஸ்டர், என் வாழ்க்கையில சில மாதங்களுக்கு முன்னாடி, சில வருஷத்துக்கு முன்னாடி நான் கீழ்ப்படியாம இருந்துட்டேன். ஆண்டவர் விட சொன்ன ஒரு விஷயத்தை நான் விடாம இருந்தேன். வெட்ட சொன்ன சில காரியங்களை வெட்டாம இருந்துட்டேன். வெளியவான்னு சொன்ன சில காரியங்களை விட்டு வெளியே வராம இருந்துட்டேன்.
போன்னு சொன்ன போது போகல, வான்னு சொன்ன போது வரல, செய்யன்னு சொன்ன போது செய்யல. கீழ்ப்படிய கூடாதபடிக்கு என் இருதயத்தை அடைச்சிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறது இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கண்ணை மூடிக்கோங்க. யாரும் யாரையும் வேடிக்கை பார்க்க கூடாது. யாரும் யாரையும் வேடிக்கை பார்க்க கூடாது. 2 நிமிஷம் தான். 2 கைகளை உயர்த்தி, எல்லாரும் இல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு என்னுடைய கீழ்ப்படியாம தான் என் பிரச்சனைக்கு காரணங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் 2 கையை தலைக்கு மேல உயர்த்தி, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேளுங்க. நான் முகவுரையா பேசும்போது உங்ககிட்ட சொன்னேன், பிரச்சனைக்கு நாம தான் காரணம்னா ஆண்டவர்கிட்ட நல்மனம் பொருந்தினா போதும், உடனே பிரச்சனையை மாத்திடுவார். இன்னைக்கு நான் கீழ்ப்படியாமற் போனதுதான் என் பிரச்சனைக்கு பெரிய காரணங்கிற நீங்க உணர்த்தப்பட்டு இருப்பீர்களானால் உங்க கையை உயர்த்தி, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆவியானவரே, எனக்கு கீழ்ப்படுகிற கிருபையை தாங்க. கொஞ்சம் மனசு விட்டு ஆண்டவர்கிட்ட பேசுங்களேன். ஒரு 60 வினாடி நான் உங்களுக்கு டைம் தர்றேன். இன்னைக்கு ராத்திரி உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு கர்த்தர் ஏதாவது செய்யணும். விடுகின்ற பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு விடியற் பொழுதா மாறணும். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிறல்ல யார் யாரெல்லாம் மிகுந்த வேதனையோடு, துக்கத்தோடு, பிரச்சனையோடு, கஷ்டத்தோடு வந்திருப்பார்களோ அத்தனை பேரும் உணர்த்தப்படுகிறார்கள். நான் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறேன் என்று. அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களை தூக்கி விடுறதுக்கு உங்க பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கிறத பாருங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில அவங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்கிற தேவனாய் கடந்து வந்து அதிசயிக்கத்தக்கதான நன்மைகளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கட்டளையிட்டு தந்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் மகிழச் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் வார்த்தையை அனுப்பும் பொழுது தம்முடைய வல்லமையை அனுப்பி தந்து அதிசயங்களை நடப்பிக்கிறவர். இந்த ராத்திரியே உம்முடைய கிரியைகள் ஆரம்பமாகட்டும். இந்த ராத்திரியே உம்முடைய வல்லமை வெளிப்பட்டு அற்புதங்கள் நடக்கட்டும். சில பேருடைய கண்கள் கலங்குகிறது ஆண்டவரே. கர்த்தர் தன்னோடு பேசுகிறத உம்முடைய பிள்ளைகள் உணர்த்துவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உணர்த்தப்பட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.